ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்ப எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். மண்பானையில் செய்யும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாம் ஃபஸ்ட்டு மீனை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்க மீன் பார்த்திங்கன்னா மிளகு வஞ்சர மீன். எப்பயுமே நம்ம மீனை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கணும். கல்லுப்பு தான் சேர்த்தணும், தூளுப்பு சேர்த்தாதீங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணியை உள்ளே சேர்த்துக்கோங்க. மீனுக்கு மேலே நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் உள்ளே சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு 1/2 hour நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ 1/2 hour கழித்து நல்லா மீனை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கீழே விழுகிற தண்ணியில் இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும். இப்போ மசாலா அரைச்சிடலாம். அதுக்காக சின்ன வெங்காயம் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு வெங்காயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை உள்ளே சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப கொரகொரப்பாக அரைக்கக்கூடாது, ரொம்ப பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு இந்த அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நமக்கு மீன் குழம்புக்கு புளி தான் ரொம்ப முக்கியம், அதனால் அதை அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் உள்ளே சேர்த்துக்கிறேன். காரத்துக்கேற்ப 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உள்ளே சேர்த்துருக்கேன். உப்பு உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கையிலேயே கலந்து விடுங்க. கரண்டி எதுவும் சேர்த்த வேண்டாம், ஏன்னா கையில் கலந்தோன்னா தான் கட்டி இல்லாமல் நல்லா கலக்க முடியும். இதுதான் நம்ம குழம்புக்கு போடுற மசாலா, அதனால் புளி தண்ணியிலேயே இதை நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துங்க, அதுதான் மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு போட்டு பொரிச்சிடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமான அளவுக்கு வெந்தயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை ஃபஸ்ட்டே போடாதீங்க. வெந்தயம் கருகின மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு டேஸ்ட் கசப்பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் கடுகு இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயத்தை சேர்த்துட்டு அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ இடித்த பூண்டை உள்ளே சேர்த்துக்கிறேன். தோல் உரிச்சிட்டு பூண்டை நல்லா தட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். நம்ம தாளிப்புக்கு தேவையான அளவு வெங்காயம் சேர்த்தா போதும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் 2 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். கீரை வேண்டாம், அப்படியே முழுசாகவே உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் மிக்சியில் ஒட்டி இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உள்ளே ஊற்றிடுங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மசாலுக்கு உப்பு சேர்த்து தான் வச்சுருக்கோம் புளி தண்ணி கரைக்கும் போது, அதனால் இதுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனையெல்லாம் நமக்கு போகணும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெய் மேலே லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நாம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம்ல, மசால் பொருள் எல்லாம் போட்டு அதை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை கரைக்கும் போதே உப்பு காரம் எல்லாம் பார்த்து நல்லா கரைச்சி வச்சுருங்க, அப்போ தான் குழம்புல ஊற்றும்போது கரெக்டாக இருக்கும். இதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நம்ம முழுசாக போட்டிருக்க மிளகா பார்த்திங்கன்னா இது கூட ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா வத்தி வரணும்.
உங்களுக்கு தேவையான அளவுக்கு இது நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு மூடி போட்டு கொதித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம மீனை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் வந்து தலை வால் இது எல்லாத்தையும் குழம்புல போட போகிறேன். மற்றதெல்லாம் வந்து வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கிறேன். மீன் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நமக்கு தண்ணி விடும். அதனால அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு குழம்பு பதத்தை பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா மீனையும் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு 1 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. எதுவும் பண்ண வேண்டாம். 1 நிமிஷம் மட்டும் அது வேகட்டும். அதுக்கப்புறம் மூடியை எடுத்து நம்ம சட்டியை வந்து 2 கையில் பிடிச்சி லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணி விடணும். அப்போ மீன் வந்து நமக்கு எல்லாம் கலந்து வரும். நம்ம கரண்டி வச்சோம்னா அது உடஞ்சிரும். நீங்கள் கரண்டி வச்சு மெதுவாக செய்கிறதுனா கூட செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சட்டியை எடுத்து லைட்டாக இந்த மாதிரி ஆட்டினீங்கன்னா எல்லா மீனும் எல்லா பக்கமும் நமக்கு கலந்து வரும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கடைசி இறக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலையை உள்ளே சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், பாருங்கள், நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆனாலும் இது கொதிக்குது பாருங்கள். ஏன்னா மண் சட்டியில் வந்து சூடு ரொம்ப நேரம் இருக்கும். இந்த குழம்பு செஞ்சுட்டு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பிட்றத விட இது நல்லா ஊற வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சாதத்தில் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முதல் நாள் செஞ்சு அடுத்த நாள் சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.